வணக்கம் நண்பர்களே, இன்று உள்ள வீடியோவில் நாங்கள் மசாலா கோழி வறுவல் செய்ய போகிறோம். இந்த காரமான மசாலா கோழியை தயாரிக்க கோழியை எடுத்து இது போல குத்துகள் செய்ய வேண்டும். இது செய்வதன் மூலம் நாங்கள் தயாரிக்கும் மசாலா கோழியில் எளிதாக ஊடுருவுகிறது. இதனால் அது மிகவும் சுவையானதாக மாறுகிறது. இது புள்ளியிலிருந்து அதிகமாக உள்ளது. என்னுடைய நண்பர்களே, மசாலா தயாரிக்க தேவையான மசாலாக்கள் இங்கே உள்ளன. கிராம்பு, மிளகு, சீரகம், கடுகு, ஏலக்காய், நீங்கள் இதை அறிந்திருக்கலாம். கேரளா புளி, மணிகள், மஞ்சள், வணக்கம். நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். கொத்தமல்லி சேர்க்கவும். இவை குறைந்த தீயில் மட்டுமே வறுக்க வேண்டும். கடுகு, சீரகம், கேரளா புளியை ஊற விடுவோம். மிளகு,
கிராம்பு, ஏலக்காய் மற்றும் பட்டை. இந்த மசாலா பெரும்பாலும் கர்நாடக மாநிலத்தின் கடற்கரை பகுதியில் தயாரிக்கப்படுகிறது மற்றும் உண்ணப்படுகிறது. இது அங்கு மிகவும் குளிராக இருப்பதால் ஆகிறது. இதனால் இந்த மசாலா உடலில் வெப்பத்தை உருவாக்குகிறது. அதனால் அந்த பகுதியில் இதனை அதிகமாக உண்ணுகிறார்கள். மசாலா தயார். இப்போது அதை சிக்கனுக்கு சேர்க்கலாம் மற்றும் மெரினேட் செய்யலாம். முதலில் நன்கு நறுக்கிய வெங்காயத்தை எடுத்து அதை பாத்திரத்தில் சேர்ப்போம். அதன் பிறகு பச்சை மிளகாய்களை நன்றாக கழுவி வெங்காயத்துடன் சேர்ப்போம். இப்போது தேவையான அளவு எண்ணெயை எடுத்து அதனை வெங்காயம் மற்றும் மிளகாயம் கலவையில் சேர்ப்போம். இதனால் நம் உணவிற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளன. இப்படி கலந்தால் இது சுவையானதாக இருக்கும் மற்றும் மேலும் சாப்பிட விரும்பும். சிறிது நறுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு, சதவீதம் சுமார். நமக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இது உணவின் சுவையை மேம்படுத்தும், மேலும் சத்துக்களை சமநிலைப்படுத்த உதவும். இந்த மசாலாவை மொத்தமாக 3 முறை கலக்க வேண்டும். நாம் ஏற்கனவே ஒரு முறை கலந்து விட்டோம். இப்போது இதனை இரண்டாவது முறையாக கலக்கலாம். நாம் ஏற்கனவே மசாலா கிராமத்தை 2 முறை கடந்து விட்டோம். மேலும் 3வது முறையாக அதை கடக்க வேண்டும்.
வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு மசாலா சிக்கன் வறுவலின் செய்முறையை தயார் செய்து காட்டியுள்ளோம். இந்த சுவை மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த வீடியோ பிடிக்கும் என நம்புகிறேன். நீங்கள் முயற்சித்தால் அதை நீங்கள் முயற்சித்து எப்படி ஆனது என்பதை கருத்து தெரிவிக்கவும், மேலும் எங்கள் சேனலுக்கு சந்தா எடுக்கவும், விருப்பம் பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் அதை விரும்புங்கள், மேலும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அனைவருக்கும் நன்றி.